அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை. யாயீரின் மகள் உயிர் பெறச் செய்தல். இதன் விளக்கம் அறிவோம். யாயீர் என்று அழைக்கப்படுகின்ற தொழுகை கூட தலைவர் சாகும் தருவாயில் இருக்கும் தன் மகள் மீது கை வைத்து நலம் நல்குமாறு வேண்டிக் கொள்கிறார். தனக்கென்று ஒரு பிரச்சனை வரும்போது சட்டங்களும் வரட்டு பிடிவாதங்களும் மறைந்துவிடும் என்பதை இந்த தொழுகை கூட தலைவரின் செயலில் தெளிவாக பார்க்க முடிகிறது. இயேசுக்கும் யூத சமய தலைவர்களுக்கு இடையில் பொதுவாகவே கருத்தியல் ரீதியாக வார்த்தை போர் நிகழ்ந்ததை விவிலியத்தில் பல இடங்களில் பார்க்கிறோம். இவர்களின் உறவு எதிரும் புதிருமாகவே இருந்தது என்று சொல்லலாம். இத்தகைய சூழலில் ஒரு தொழுகை கூட தலைவர் இயேசுவின் காலில் விழுவது வியப்புற வேண்டியதொன்றுதான். நோயிற்றிருந்த தம் மகளுக்கு முன்னால் அந்த மகளின் தந்தையான தொழுகை கூட தலைவருக்கு இது ஒன்றும் பெரிதாக இருக்க வாய்ப்பில்லை. நோய் ஒரு சாபம், பாவத்தின் தண்டனைதான் நோய் என்பது யூதர்கள் நம்பிக்கை. நோயிற்ற ஒருவரை தொடுதல் என்பது தீட்டாகவே கருதப்பட்டது. இருப்பின் நோயிற்ற தம் மகளை தொட வேண்டும் என அவர் வேண்டிக் கொள்கிறார். யூத சட்டங்களையும் கடந்து அவர் சிந்திக்கிறார். வழியிலே 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் துன்புற்ற பெண்ணை நலமாக்கிய சூழலில் யாயீரின் வீட்டுக்கு செல்ல காலதாமதமாகவே அந்த சிறுமி இறந்து விட்டார் என்ற செய்தியும் தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து வந்த ஆட்கள் வழியாக இயேசுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் இயேசு, அஞ்சாதீர், நம்பிக்கை மட்டும் விடாதீர் என்று பதில் உரைக்கிறார். நிச்சயம் தொழுகை கூட தலைவர் நம்பிக்கையை இழந்திருக்க மாட்டார். சிறுமி உறங்குகிறாள் என்று இயேசு சொல்லும் போது அங்கே கூடியிருந்த அனைவரும் நகைத்தார்கள் என்று 3 நற்செய்தியாளர்களும் சொல்லும்போது சிறுமியின் தந்தையும் தாயும் பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை. சூழ்ந்து நின்ற கூட்டமே நம்பிக்கை இழந்திருந்த போது இந்த சிறுமியின் பெற்றோர் சொல்வதறியாது அமைதியாகவே நின்றிருப்பார். இயேசு அந்த சிறுமியின் தாய் தந்தை மற்றும் தம்மோடு பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோரை மட்டும் வீட்டினுள் அழைத்து சென்று குழந்தையின் கையை பிடித்து நலமாக்குகின்றார். நம்பிக்கையே நலமாக்குகிறது என்பதை மீண்டும் இயேசு மக்கள் மனதில் பதிவு செய்கிறார். அன்பார்ந்தவர்களே, யாயீரின் இறந்த மகளை கண்டு ஓலமிட்டு புலம்பும் மக்களை பார்த்து இயேசு, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை? சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்ற இயேசுவின் கூற்று தொடக்க திரு அவையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. தொடக்க திரு அவையில் இறந்தவர்கள் இயேசுவின் உயிர்ப்பில் பங்கு பெற்று மீண்டும் வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது. எனவே கிறிஸ்தவர்களின் இறப்பு ஒரு தற்காலிகமான தூக்கமே என்கின்ற கருத்தும் மக்களிடம் பரவியது. இன்றும் இறப்பு என்பது ஒரு நிரந்தர முடிவு என நாம் நம்புவதில்லை. இறப்புக்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு என்பதே நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை. ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை எதுவும் குறையாது என்னும் திருப்பாடலை நன்கு உணர்ந்த நூற்றுவர் தலைவர் நோயிற்ற தன் மகளை முன்னிட்டு இயேசுவை நோக்கி தம் பார்வையை திருப்புகிறார். கடவுளையே நான் நம்பியிருக்கிறேன், அவர் என்னை கைவிட மாட்டார் என்பது நூற்றுவர் தலைவர் கடவுள் மீது கொண்டிருந்த உறுதியான நம்பிக்கை. இதே நம்பிக்கை நமக்கும் இருக்க வேண்டும் என்பது இயேசுவின் விருப்பம். வசதிகள், செல்வங்கள், படிப்பு, பதவி, புகழ், அதிகாரம் எது இருந்தாலும் இயேசுவின் காலடியில் அமர்வது வியப்பான விளைவுகளை நம் வாழ்விலே ஏற்படுத்தும். சாகும் தருவாயில் இருந்த தன் மகளை நலமாக்குமாறு தொழுகை கூட தலைவர் இயேசுவின் கால் விழுந்து வேண்டினார். மிக பெரிய பதவியில் இருந்தாலும் அவர் இயேசுவிடம் தம்மை தாழ்த்தி கொண்டார். மிக முக்கியமாக தம் மகள் இறந்து விட்டாள் என்ற செய்தியை யாயீர் கேட்டதும் அவர் மாரடித்து புலம்பவில்லை. இயேசு கருகிலேயே இருந்து கொண்டார்.
தன் அருகில் இருப்போரை தள்ளிவிடாதவர் இயேசு என்பதை உணர்ந்து கொண்டார் போலும். யாயிருக்கு இருந்த நம்பிக்கை நமக்கு ஒரு சவால். எல்லாம் வல்லவரான இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை உருவாக்கிக் கொள்வோம். பிறரும் இயேசின் மீது தங்கள் பார்வையை பதிக்க உதவி செய்வோம். நிகழ முடியாதவற்றையும் நிகழ்த்துபவர் நம் ஆண்டவர் இயேசு. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயேசின் மேல் ஆழமான நம்பிக்கை என்னிடம் உள்ளதா? நம்பிக்கையோடு நான் இயேசுவை தேடுகின்றேனா? இயேசுக்கு முன்னால் தாழ்ச்சியான மனநிலையோடு நான் காணப்படுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உம் மகன் இயேசுவின் மேல் ஆழமான நம்பிக்கையை கொண்டு வாழவும், நம்பிக்கையோடு அவரை தேடவும், இயேசுக்கு முன்னால் தாழ்ச்சியான மனநிலையோடு செயல்படவும் வரம் தாரும். ஆமீன்.